எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை சரவணன். கரூரில் போன வாரம் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத விதம் ஒரு மிகப்பெரிய சோக சம்பவம். விஜயுடைய பரப்புரை கூட்டத்தில் பார்த்திங்கன்னா 41 பேர் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்க. இதை பற்றி அது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளாக அதையே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ எந்த கட்சியுமே இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அதில் நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. பெண்கள், குழந்தைகள் உட்பட நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் யாரும் அரசியல் செய்யலை. எல்லாருமே ஒரு விதமான சோகத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 2-3 நாளைக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதை வைத்து எல்லாருமே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் தாவேகா அவங்களே அரசியல் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகளையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. எல்லாருமே பண்ணுறாங்க. இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு எல்லா அரசியல் கட்சிகளும் எப்படி அரசியல் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்குது அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிற கட்சி தாவேகா. தாவேகா பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பக்குவப்பட வேண்டியது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இவங்க களத்தில் இந்த பிரச்சனையை சந்திக்கவே இல்லாமல் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்றாங்க. அதாவது விஜயிலிருந்து ஆரம்பித்து கட்சியில் பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ராஜ்மோகன் வரைக்கும் நிறைய பேர் அப்ஸ்காண்டாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது நம்மளால் ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கிறது ஒன்று, அது தெரியாமல் நடந்திருக்கலாம். ஆனால் களத்தில் வலிமையாக போய் நின்று அந்த பிரச்சனையை சமாளிக்கிறவங்க தான் உண்மையான போராளிகள், உண்மையான அரசியல்வாதிகள். இப்போ விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியலை அப்படின்னு சொன்னால் புஷி ஆனந்த் போயிருக்கணும். இன்னும் வேறு சில கட்சி தலைவர்கள்லாம் போய் அங்கே மக்களை சந்திச்சிருக்கணும். அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்லணுமோ சொல்லியிருக்கணும். அன்றாடம் பார்த்திங்கன்னா பல கட்சிகள் இதை பற்றி கருத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு எந்த விதத்திலையுமே தாவேகாவினர் எந்த அரசியல் கருத்துமே சொல்லாமல் இருக்காங்க. விஜய் அந்த வீடியோ வெளியிடும் வரை. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே இவங்களுக்கு அடிப்படையில் தெரியலை அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம பார்க்குறோம். இன்னும் தாவேகாவினர் பார்த்திங்கன்னா அரசியல் பக்குவப்பட வேண்டும். இதில் எங்கே முதல்ல தாவேகா அரசியலை தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த பழி மொத்தத்தையும் தூக்கி இவங்க திமுக மேலே போட பார்க்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இதில் கூட்டத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி விஜயும், கூட்டத்தை காட்ட விடக்கூடாதுன்னு சொல்லி திமுகவும் போட்டி போட்டதில் தான் ஒரு விபத்தாயிடுச்ச ஒழிய யாரும் வேணும்னே பண்ணலை. ஆனால் இது நடந்ததுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ தாவேகா அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் விஜயை தவிர யாருமே பேச மாட்டேன்றாங்க. பல பேர் அப்ஸ்காண்டாக இருக்காங்க, கைதுக்கு பயந்து. இது ஒரு பக்கம் அப்படிங்கிறது நடக்குது. இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இதை கைது படலங்கள் அப்படிங்கிறது தொடங்குது. ஆனால் இது முன்னாடியே இது தொடங்கி இருக்கணும். திமுக 2 விதமான அரசியலை பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் எந்த நடவடிக்கையுமே திமுக எடுக்கலை. ஏன்னா மக்கள் எல்லாரும் தங்கள் பக்கம் திரும்பிடுவாங்க, விஜய் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி யார் மேலேயுமே எந்த நடவடிக்கையுமே அவங்க இனிஷியலாக எடுக்கலை. அதுக்கப்புறம் அந்த மதியழகன் உள்ளிட்ட ஒரு சில பேரை கைது பண்ணியிருந்தாங்க. முன்னாடியே கைது பண்ணியிருக்கணும் நிறைய பேரை. ஆனால் அவங்க பண்ணாததற்கு காரணம், இப்படி பண்ணால் 2 விஷயம் நடக்கும். ஒன்று, விஜய் பெரிய ஆளாயிருவார். 2வது, அவர் எடப்பாடியுடனான கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரம்பத்தில் கைது செய்யாமல் எந்த நடவடிக்கையுமே இல்லாமல் கருணை காட்டியது திமுக. இது முதற்கட்ட அரசியல். அதற்கு பிறகு இன்னொரு பக்கம், இன்னொரு காயின் அப்படிங்கிறது நடந்தது. இதையே வச்சு விஜய் பெரிய ஆளாயிட்டாருன்னா என்ன பண்ணுறது, இப்படியே வளர்ந்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, கட்சியை நம்ம சுத்தமாக முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வேறு மாதிரியான காய் நகர்த்துதல் இருக்குது. அதாவது இப்போ விஜயை கைது பண்ணணும். அது பார்த்திங்கன்னா இப்போ கைது பண்ணாமலே வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுமக்கள்ல இருந்தே பேச ஆரம்பிப்பாங்க. இவ்வளோதும் பண்ணார் விஜய், ஒரு அரசியல் தலைவராங்க, வர்றவருக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது, உள்ளே வரக்கூடாதுன்னு தெரியாதா, அவர் தாங்க முதல்ல பொறுப்பு, அவரை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மக்கள்லேருந்து குரல் வரணும். அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா சட்டபூர்வமான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றமே தாவேகாவினர் மீது இன்னும் அதிகமான நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அதை கொண்டு போனோன்னா நீதிமன்றம் என்ன சொல்லும் நியாயமா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் திமுக செய்வதாக செய்திகள் இருக்குது. இப்போ வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒரு திமுக பிரமுகர் ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கிறாரு. இப்போ இதுக்கு அரசு பதிலளிக்க சொல்லி கோர்ட்டில் இந்த கேஸ் வருது. வரும்போது இப்போ திமுக எப்படி பண்ணுற அரசியலை பாருங்கள். இப்போ இது வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அரசை கூப்பிட்டு கருத்து கேட்குறாங்க. கருத்து கேட்டு அந்த வழக்கில் தான் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா,
தாவேக்காவுக்கு வந்து ஒன்றுமே தெரில, இவங்களுக்கு வந்து கூட்டத்தை ஒருங்கிணைக்க தெரியலை, விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லை, பஸ்ஸு வந்து ஒருத்தர் மேலே வந்து மோதிர வீடியோ நம்ம பார்க்குறோம், அந்த பஸ்ஸை ஏன் நீங்கள் பறிமுதல் பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனங்களை வந்து வச்சிருக்கிறாரு. இது யாரும் ஒருத்தர் திமுககாரர் தாக்கல் பண்ண ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி திமுக நீதிமன்றம் மூலமாக ஒரு நடைமுறைக்கு நகர்த்தும் போது நீதிமன்ற நடவடிக்கைகள் மேலேயும் அதே நேரத்தில் கோர்ட்டு ஜட்ஜு மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் காட்டமான விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் அந்த நீதிபதியுடைய வீட்டு திருமணத்தில் வந்து ஸ்டாலின் கலந்துக்கிட்டார் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காமிச்சு போட்டுக்கிட்டுலாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்து மேலே தான் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை போகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது இல்லையா? அதாவது நீதிமன்றத்தின் மீதோ நீதிபதியின் மீதோ நம்ம வந்து களங்கம் கற்பித்து பேசவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகள் இருக்கும், சரிங்களா? அவங்க நீதிமன்றத்தில் அந்த நீதியை வழங்குவதில் ஏதாவது பாரபட்சம் இருந்தால் நம்ம பேசலாமே ஒழிஞ்சு இப்போ அதுலேயும் விமர்சனம் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எதிர் அரசியல் நிலையில் இருக்கிறவங்க இந்த ஒரு பயங்கரமான ஆயுதத்தை எடுக்கிறாங்க. நான் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை மேலே நம்ம விமர்சனங்களை அவ்வளோ சர்வசாதாரணமாக போகிற போக்கில் வச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து மக்கள் இருக்காங்க. இப்போ ஏற்கனவே முதல்ல நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததும் திமுக தான், அது ஒரு வகையான அரசியல். இதை சட்டப்பூர்வமாக கொண்டு போய் மக்கள் குரலும் சட்டக்குரலுமே தாவேகாக்கு எதிராக திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா தவறு கிடையாது, சட்டப்பூர்வமாக தவறு கிடையாது. உங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறேன். இப்போ இன்னொரு பக்கம் இப்போ இந்த சம்பவத்தில் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் திமுக வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக காத்திருக்கிறது. ஏன்னா திமுகவினுடைய மேல்மட்டத்திலலாம் விஜயை பற்றி ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்களே ஒழிஞ்சு நீங்கள் கீழ்மட்டத்தில்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம செல்லமாக அண்டான்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, அண்ணன் செந்தில்வேல் அவர்கள், அதிலிருந்து ஆரம்பித்து கரு பழனியப்பன் வரைக்கும் இந்த பக்கம் தீக்கால இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினுடைய ஊடகவியல் நிபுணர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விஜயை கடுமையாக வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ப்ரெஷரில் விஜய் நம்ம பக்கம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் யார் நம்ம எடப்பாடி அவர்கள் அவர் வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ ஒரு பக்கம் தாவேக்க ஒரு அரசியல் பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க, மொத்தப்படியும் தூக்கி திமுக மேலே போட்டது. திமுக முதல்ல நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது ஒரு அரசியல், இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் மூலமாக போகிறதும் ஒரு விதமான அரசியல். இதில் ப்ரெஷர் வரும், நமக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு நம்ம எதிர்காலத்தை முடக்கிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் விஜய் கூட்டணிக்கு வருவாருன்னு சொல்லி அதிமுக இவங்களுக்கு ஆதரவாக இப்போ பேசிகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இப்போ தாவேக தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டத்தில் வந்து தென்படுறாங்க, விஜய் பேசுகிறதுக்கு கை தட்டிக்கிட்டு, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இது அதிமுகவுடைய அரசியல். இதையே காரணமாக வச்சு வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இழுத்தரலாம் அப்படிங்கிறதுனால தான் ஒரு மேலேருந்து ஒரு குழு வந்தாங்க. பார்த்தீங்களா, பழம்பெரும் ஒரு தமிழ் நடிகை தலைமையில் ஒரு குழு வந்தாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு நிறைய விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை எல்லாம் வந்து சொன்ன உடனே அப்போ தான் விஜய்க்கு வந்து தைரியம் இருந்தது. அதனால தான் ஒரு 2-3 நாள் எதுவுமே பேசலை. சரி, நம்ம மேலே கை வச்சா இந்த பக்கம் அதிமுக பாஜகலாம் நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் விஜய்க்கு தைரியம் வந்து ஒரு வீடியோ போட்டார். அதில் வந்து உண்மையிலே அவருக்கு வருத்தமே இல்லை, அவருக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் நம்பலை. ஏன்னா விஜயுடைய ஃபீலிங்ஸுங்கிறது அந்த அளவுக்கு தான் அவர் வெளிப்படுத்தி பழக்க முடியவர். அவர் உள்ளுக்குள்ள மனவேதனையெல்லாம் இருக்கும். ஆனால் தைரியம் எப்படி வந்துச்சுங்கிறது தான் கேள்வி. அந்த தைரியம் இவங்க கொடுத்தது தான். அதனால தான் பழி வாங்குறதுனா என்ன வந்து பழி வாங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க அப்படின்லாம் வந்து இவரும் வந்து சொன்னார். இப்போ எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ இதையே காரணமாக வச்சு இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மரியாதை குறைச்சலாம் நடத்தியிருக்காங்க போல். அதனால் ஒரு கூட்டணி விட்டு வெளியே வரலான்னு முடிவு பண்ணி திமுகவோடையே போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டார் போல். இப்போ இதை காரணமாக வச்சு விஜய்க்கு இன்னமும் அறிவு வரல, முதல்வர் எவ்வளவு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு இருக்கிறார் பாருங்கன்னு சொல்லி இதை காரணமாக வச்சு 2-3 நாளாக திமுகவுக்கு ஆதரவாக பேசி கொண்டு இருக்கிறார். இதில் தாவேகா எப்படி அரசியல் பண்ணாங்க, அடுத்து திமுக எப்படி பண்ணாங்க, அடுத்து அதிமுக எப்படி பண்ணாங்க, அடுத்து பாஜக எப்படி பண்ணாங்க, டிடிவி தினகரன்லேருந்து ஆரம்பித்து எல்லா கட்சியினரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, இதற்கான தீர்வுகள் என்ன, இது வருங்காலத்தில் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இந்த தருணத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இப்படி ஒருத்தர் மாற்றி சண்டை போடுறது, இந்த கட்சிக்காரனும் அந்த கட்சிக்காரனும் சொல்லி பழி போடுறது, போட்டி போடுறது, யார் பெரிய ஆளுன்னு காமிக்கிறது, சட்டத்தை தவறாக பயன்படுத்துறது, நீதிபதி மேலேயே விமர்சனம் வைக்கிறது, அதை ஒரு அரசியலாக்குறது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பிரச்சனை ஏன் நடந்தது, இதுக்கு காரணமானவர்கள் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு நகரணும்.
இந்த பிரச்சனை எப்படி நடந்துச்சு, இதை வச்சு நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்ன, அதாவது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை எப்படி கொண்டு வரணும், இதுக்கு அப்புறம் இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை செய்யணும். அதே மாதிரி இந்த 41 குடும்பங்கள் என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத இதுக்கப்புறமும் எல்லாருமே தொடர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விவரம் இல்லாதவங்க. நீங்கள் கொடுக்குற 10 லட்சமோ 20 லட்சமோ அவங்க 2 வருஷத்தில் செலவு பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த இழந்து போன ஒரு உயிருடைய அந்த இயக்கம் வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொடரும். ஏன்னா இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா தாவேகா திமுக 2 பேரையுமே நான் சொல்லுவேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த 42 குடும்பங்களையும் நீங்கள் தத்தெடுத்து வாழ்நாள் முழுக்க பார்த்துக்கணும். ஏன்னா சில ஒரு வாரம் 10 நாள் இப்போ இந்த சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது இல்லையா, இப்போ எத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் போய் அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கூட்டத்தில் உள்ளவங்க ஏறி மிதித்ததில் ஒரு குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நெஞ்செலும்பு முழுவதும் உடஞ்சிருச்சு. அதாவது மயக்கத்தில் வச்சுருக்காங்க. எந்திரிச்சா அந்த எலும்புகள் அந்த உறுப்புகளில் குத்துறது தெரியும்னு சொல்லி மயக்கத்தில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு யார் பார்க்க போகிறா? அடுத்து ஏதாவது ஒரு செய்தி வந்தால் மக்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த அரசியல்வாதிகள் ஒருத்தர் இதை வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு அந்த 41 குடும்பத்துடைய நிலை என்ன, இதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இதெல்லாம் விட்டுட்டு இவங்க அடுத்தடுத்து நகர்ந்து போக பார்ப்பாங்க. அது மாதிரி தயவு செய்து இந்த முறை செய்து விடக்கூடாது. முதல்ல ரோட் ஷோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே செய்யக்கூடாது. ஏன்னா ரோட் ஷோங்கிறது நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. நகர்ந்துக்கிட்டே என்ன ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒருத்தன் வரான்னு சொல்லி நம்ம வண்டியை நிப்பாட்டி வைக்க முடியாது. அதுக்காக இவங்களை அந்த இடத்துல சொல்லவும் முடியாது. இப்போ ரோட் ஷோவெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, வந்தால் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு மத்தியில் அதை பண்ணிக்கங்க, இதை ஒரு விளம்பரப்படுத்தாதீங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக கொண்டு வரணும். அதே போல் கூட்டம் நடத்துவதற்கு உண்டான நெறிமுறைகளை கொண்டு வரணுங்க. இப்போ ஊருக்குள்ளே ஒரு பெரிய கூட்டமாக நடத்தலாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா அது தவறாக பயன்பட்டு சில பேரை பாதிச்சிடும். ஏன்னா சாதாரண ஒரு கட்சிக்காரங்க இருப்பாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில், ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒரு சின்ன பேச்சாளர் வச்சு தெருமுனை பொதுக்கூட்டம் போடுவாங்க. இப்போ அந்த கூட்டத்தெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதன் மூலமாக தடை பண்ணுவீங்க. அதனால் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதனால் இன்னொருத்தவங்க பாதிக்காமல் இருக்கணும். இப்போ ஊருக்குள்ளே ஒரு அரசியல் கூட்டம் நடத்த போதா, சின்ன கூட்டமாக இருந்தால் எங்கே நடத்தணும், பெரிய கூட்டமாக இருந்தால் எங்கே நடத்தணும், இப்போ நடந்த மாதிரி பெரிய கூட்டங்களாக இருந்தால் ஊருக்கு வெளியில் இதை எப்படி கொண்டு போய் நடத்தணும், ரோட் ஷோ எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளை நிச்சயமாக உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும். நடந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும். அதே மாதிரி எதிர்காலத்தில் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்கணும். அதுதான் இதில் நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியல் கட்சிகள் இதையெல்லாம் தாண்டி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம மக்கள் முன்னால் வச்சுருக்கோம். பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேயர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் விண்டோவில் போடுங்க. இந்த கரூர் இஷ்யூவில் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. மறுபடியும் அடுத்த காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.